ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஜிம்முக்கான ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். கலாட்டா கல்யாணம். ஸோ பார்த்துக்கலாமா? எப்பயும் போல் இதை தான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ ஸ்டோரி போகிற முன்னாடி சின்ன ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். நீங்களும் ஜிம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி, ஓகேவா? லைக் வந்து நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்போ ஜிம்னோட அப்பாவுக்கு வந்து வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர ஊர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற ஊர், ஓகேவா? ஸோ வந்து அவர் வந்து புது வீடுலாம் எடுத்து தங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கு எதிர்த்த வீடு தான் உங்கள் வீடு, ஓகேவா? அப்போ உங்கள் அம்மா வந்து ஜிம்னோட அம்மா கூட நல்லா பேசி, லைக் புதுசாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகவே டைம் ஆகும்ல. ஸோ அப்போ உங்களோட அம்மா தான் ஜிம்னோட அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைக் உங்களோட அம்மாவும் அவங்களும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்கூல் ஒரு 7th அந்த மாதிரி படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அப்போலேருந்தே நீங்களும் ஜிம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க. ஒன்றா ஸ்கூல் போகிறது, ஜிம்னையும் வந்து உங்கள் ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்க. ஸோ ஒன்றா ஸ்கூல் போகிறது என்ன அந்த மாதிரி நீங்கள் நல்லா வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க. ஸோ ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கூட நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் போக ஆரம்பிச்சிங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் நீங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த மாதிரி தான், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 3rd இயர் படிச்சுட்டு இருக்கீங்க. லைக் முடிய போகிற அந்த டைம் அந்த மாதிரி காலேஜில், ஓகேவா? ஸோ வாங்க அப்படியே ஸ்டோரிக்குள்ளே இருப்பலாம். சீனோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான், அம்மா சீக்கிரமா சாப்பாடுலாம் எடுத்து வையுமா, டைம் ஆகுதுமா காலேஜுக்கு, இந்த ஜிம்மின் பையன் வேறு எழுந்தானே தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்ன சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடு உங்கள் வீட்டிலேருந்து எதிர்த்த வீட்டில் தானே ஜிம்மினே. ஸோ அங்கே போகிறீங்க. போயிட்டு ஆண்டி அவன் ரெடி ஆகிட்டானா அப்படி சொல்கிறீங்க. அவன் இன்னும் ரூமை விட்டே வரலம்மா, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி ஜிம்மினோட அம்மா சொல்கிறாங்க. நீங்களா இவனுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு தான் போகிறீங்க. பார்த்தா தலைவன் நல்லா இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கான். டேய் என்னடா பண்ணுற ஐயோ அப்படி சொல்லிட்டு பெஸ்ட்டு எடுக்கிறீங்க. அம்மா இருமா இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படின்றான். டேய் அம்மா இல்லடா நான் அறியாடா அப்படின்னு. நீ எதுக்கு அந்த இருடி இன்னொரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக சீரியஸ் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். உனக்கு இதே வேலை ஜிம்னு இதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பெஸ்ட்டு எடுக்கிறீங்க. போத்திட்டு நல்லா தூங்குறான். உன்னை இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பாத்ரூம்லேருந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்து தினம் ஊற்றுறீங்க. அப்படி சரி காண்டாவது அடியே ராட்சசி என்ன சாவடிக்கிறதுக்குனே வருவேன், அடி ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு அவன் ஏந்து அப்படியே உட்காரான். பின்ன டைம் ஆகுதுடா, எக்ஸாம்டா இன்னைக்கு, எழுந்துருடா அப்படின்றீங்க. அவன் கேட்குற மாதிரியே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி உங்களை மறைச்சு பார்த்துட்டு இருக்கானா. சரி வா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி பாத்ரூமில் தள்ளி விட்டுறீங்க. டேய் சீக்கிரம் வந்துடுடா, உள்ளாரையும் போய் தூங்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இறங்கி போயிடுங்க. போயிட்டு ஜிம்னோட அம்மாட்ட அப்படியே பேசிட்டு இருக்கீங்க. டைம் ஆயிடுச்சு இப்போவே. அப்படியே கடை குளிச்சுட்டு வரான். நீங்கள் ஜிம்முக்கும் சேர்த்து வந்து லஞ்ச்லாம் பேக் பண்ணிட்டேங்க அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க அம்மா கிட்ட. அப்படியே அம்மா சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிக்கிறாங்க. ஜிம் பைக்கில் தான் நீங்கள் 2 பேரும் ஒன்றா போவீங்க, ஓகேவா? நீங்கள் சீக்கிரம் வண்டி எடுறா மணி இப்போவே 9:30 1/2 மணி நேரத்தில் காலேஜ் போகணும்டா. வாடா ஏன்டா இப்படி சாவடிக்கிற, டெய்லியும் லேட்டு ஜிம்மின் ஒன்றால். சரி வீடு இப்போ என்ன சீக்கிரமாக போய் அவார்டு வாங்க போறியா? டேய் எக்ஸாம்டா இன்னைக்கு. ஓ எக்ஸாமா? அட பாவி தெரியாதா உனக்கு? நான் இன்னைக்கும் நினச்சேன்டி, இன்னைக்கு தானே எக்ஸாமு. பைத்தியக்காரா, இன்னைக்கு இன்டர்னல்ஸ்டா. இன்டர்னல்ஸ் தானே, நான் செமஸ்டர் நினச்சேன். பைத்தியம், இன்டர்னல்ஸ்னா என்ன உனக்கு சும்மாவா? இதில் மார்க் வாங்கலனாலும் ஃபெயில் தம்பி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் வா. நீ படிச்சியா? நான் ஏதோ பார்த்துருக்கேன்ல அதுவே போதும் வா, உன்னை பற்றி எழுதிக்கிறேன். இதே வேறடா உனக்கு அப்படி சொல்கிறீங்க. அப்படியே வந்து சரி ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறாரு வண்டியை. நீங்கள் அப்படியே அவனை போட்டுட்டு ஏன்டா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற, உன் கூட போகிறது உசுரை டெய்லியும் கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக தான் போயேன். பொறுமையாக போனால் அப்புறம் லேட்டாக போகிறேன்றது, சீக்கிரமாக போனால் மேலே போய் சேர்ந்துறேன்றது என்னடி உனக்கு பிரச்சனை எப்போ பார்த்தாலும்? டேய் அங்கே பாருடா முன்னாடி வண்டி வருதுடா, பொறுமையாக போய் தொலையேண்டா, பொறுமையாக போய் தொலைடா, எனக்குன்னே வருவீங்களா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அவனை கொஞ்சம் பொறுமையாக போகிறான். இப்படியும் கரெக்ட் டைமுக்கு வந்து எக்ஸாம் ஹால் ரீச் ஆகிட்டீங்க. உங்களோட ரோல் நம்பரும் அவரோட ரோல் நம்பரும் அப்படி பக்கத்தில் எப்படின்னா இப்போ 2னா நெக்ஸ்ட் 3 அந்த மாதிரி தான் இருக்குமா. ஸோ வந்து எப்பவுமே உங்களுக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களும் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஜிம்மின் எதுவுமே எழுதவே இல்லை பேப்பரில். அவன் விட்டத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். என்னடா இவன் எதுவுமே இப்போ எழுதலையே, எதனா தெரியலனா கேட்பானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கான். என்னடா எழுதலையா அப்படின்னு ஆக்ஷன் பண்ணுறீங்க. எழுதுவேன் நீ எழுதிட்டியா? நான் இப்போ தான்டா 5 மார்க் வரேன். சரி 5 மார்க் முடிச்சுட்டு சொல்லு அப்படின்ற. ஏன் அப்படின்றீங்க. நீ முடிச்சுட்டு சொல்லு அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் அண்ணன் உட்காந்துட்டு இருக்கான். அந்த இன்விஜிலேட்டர் இருப்பாங்களா அவங்களே, என்ன தம்பி எழுதலையா அப்படின்னு. எழுதுவேன் சார், படித்ததெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்றான். அதுவும் 1 மணி நேரம் ஆயிடுச்சப்பா, இன்னுமா ஞாபகப்படுத்திட்டு இருக்க, நல்லா யோசிக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்ட்டு அவரை இது பண்ணிவிட்டு அவர் மான உட்காந்துட்டு இருக்காரு. நீங்களா திரும்பி பார்க்குறீங்க. என்னடா எழுதுறா எதனா, நீ எழுதிட்டியா அப்படின்னு. எழுதிட்டேன். சரி நான் என்ன சொல்லவா காட்டவா அப்படின்னு சொல்லி பேப்பரை தூக்கி காட்டுங்க. தலைவன் பேப்பர்லாம் தூக்கி காட்டாது, இங்கே கொண்டா அப்படின்னு பேப்பரை கொடுக்குறான். இருடா என்னடா பண்ணுற அப்படி. குட்ரி பேப்பரை எழுதிட்டாரு அப்படின்னு அவர் மான அப்படியே அந்த இன்விஜிலேட்டர் திரும்பி நிற்பாரா, அவங்க பேப்பர் எல்லாத்தையும் பிடுங்கிட்டாரு. ஐயோ நீங்கள் மெயின் ஷீட்டோட வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அவர் எல்லாத்தையும் வாங்கி தலைவன் பார்த்து ஃபுல்லாத்தையும் இப்படி எழுதிட்டு இருக்காரு. இன்விஜிலேட்டர் இப்படி போயிட்டு வரதுக்குள்ளாரே கொஞ்சம் எழுதிருப்பாரா. என்ன தம்பி இவ்வளோ நேரமாக உட்காந்துட்டு இருந்து இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதான் ஞாபகம் வந்துச்சு சார், அதான் எழுதிட்டு இருக்கேன் இப்போ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டாரு. இவரா நீங்கள் எழுதுந்த அப்படியே எல்லாத்தையும் எழுதி வைக்கிறாரு. ஐயோ மாட்டினா சேர்த்து மாட்டோம் மேடி, பேப்பர் கூடா, டைம் ஆகுது. மூடிக்கிட்ட கொஸ்டின் எழுதிட்டு வந்துட்டா, நான் பேப்பர் கொடுக்க மூடியா போகிறேன், கொடுக்குறப்ப சேர்த்து கொடுக்குறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி எழுதிட்டு இருக்காரு. நீங்களும் சரிதான் பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் 10 மார்க்ஸ்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக அப்படியே லாஸ்ட் மினிட் ஆகிடுது, அவர் பேப்பரையும் கொடுத்துட்றாரு.
அப்படியே வெளியில் அப்படியே கேஷுவலாக அப்படியே பெண்ணெல்லாம் அப்படியே ஸ்பின் பண்ணிட்டு வெளில வராரு. டி ஏன்டா எப்போ பார்த்தாலும் இதையே பண்ணுற, இன்னைக்காவது ஒரு நாள் மாட்ட போகிற பாரு நீ பண்ணுற வேலையால். அதான் மாட்டல மூடிக்கிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீனுக்கு தான் போகிறீங்க 2 பேரும். கேன்டீனில் சீக்கிரம் வாங்கிட்டு வாடி, எவ்வளோ நேரம் அப்படின்னு கத்துறாரு. நீ வந்து இங்கே நின்று பாருடா, லைனில் நின்று உனக்கு வாங்கிட்டு வந்து தராங்க, இவர் பெரிய மகாராஜன் நினப்பு. ஹலோ, காசு நான் தானே தரேன், காசு நீ தந்தாலும் வந்து நின்று பாருடா, தெரியும் கஷ்டம். இல்லை நின்று வாங்குறதுக்கு சாப்பிடாமலே போகலான்னு தோணும். இப்போ ஸ்நாக்ஸ் தான் ஒரு கேடு அப்படி சொல்லி நீங்கள் அவர் திட்டிகிட்டே போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரீங்க. அப்படி சொல்லி நீங்கள் 2 பேர் அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஊருக்கு அதையெல்லாம் பேசிட்டு இருப்பீங்க. அது சரிடா ஜிமினு, நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன? இல்லை, நீ ஏன் என்னை பார்த்து தான் எப்போவுமே டெஸ்ட் எழுதுவ, சரி, ஆனால் நீ எப்படி என்னை விட அதிகமாக மார்க் எடுக்கிற சொல்லு. அதெல்லாம் ஒரு திறமை வேணும் டி, திறமை. இல்லை, ஒரு தடவை 2 தடவை பண்ணால் பரவாயில்ல, நானும் பார்க்குறேன், என் பேப்பரை தான் பார்த்து எழுதுறேன். அது எப்படி உனக்கு மட்டும் அம்மா மார்க் வருது, உன்னோட எப்பவுமே 1 மார்க்கு கம்மியாக தான்டா எனக்கு வருது. அதை நினச்சா தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல தெரியுமா. சரி விட்டு விட்டு, அதெல்லாம் ஒரு ராசிமா, ராசி கை ராசி அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்காரு. சிப்ப அப்படி சொல்லி நீங்களும் விட்டுட்டீங்க. ஸோ இப்படி தான் உங்கள் டேஸ் எப்பவுமே இருக்கும். ஒன்றா சேர்ந்து கிளாஸ் கட் அடிப்பீங்க, எது பண்ணாலும் நீங்கள் 2 பேரும் எப்பவுமே ஒன்றா தான் பண்ணுவீங்க, ஒன்றா மாட்டுவீங்க. இவர் மாட்டிக்கினா நான் உங்களை மாட்டி விட்டுருவாரு, நீங்கள் அதெல்லாம் மாட்டிக்கினா இவரையும் சேர்த்து மாட்டி விட்டுருவீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் எப்பவுமே அப்படி தான் இருப்பீங்க. ஸோ இப்படி தான் டைம் போகுது. ஒரு நாள் இந்த வீக்கெண்ட் டேஸ் அந்த மாதிரி நீங்கள் ஜிமின் வீட்டில் தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமினோட அம்மாவும் நீங்கள் உட்காந்து சீரியல் பார்ப்பீங்க. எப்பவுமே உங்கள் அம்மா வீட்டில் சீரியல் போட்டால் சரி திட்டுவாங்க, அதை பார்த்து ஏன்டி கெட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ஜிமின் வீட்டுக்கு வந்து எப்பவுமே நாடகம்லாம் பார்த்துட்டு இருப்பீங்களா. ஸோ நீங்களும் ஜிமினோட அம்மா தான், ஆண்டி இவ தான் இதை பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த சீரியல் கதையாக பேசிட்டு இருக்கீங்க. நாலேருந்து ஜிமினி இறங்கி வராரு. எப்போ பார்த்தாலும் அந்த நாடகத்தில் என்ன தான் இருக்கும், 2 பேரும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீ வந்து உட்காந்து பாருடா தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி என்னதான் இருக்கு வா பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கு நடுவில் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. மனுஷன் உங்கள் 2 பேர்த்தையும் விட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னப்பா இது கேம் ஆஃப் த்ரோன்ஸோட சூப்பராக இருக்கும் போலையே அப்படின்ற மாதிரி, நான் பார்க்குற சீரியஸோட இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இல்லையும் 3 பேரும் உட்காந்து நல்லா நாடகம் பார்த்துட்டு இருக்கீங்க. கடைசியாக பார்த்துட்டு இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏந்து போகிறாரு. ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு தொடரும் போட்டோன்னே ஏந்து போகிறேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கலைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்களும் வந்து ஆண்டி நான் மேலே ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, அந்த நாய் நேரம் முடிச்சிருக்காது, நான் போய்ட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அந்த சீரியல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்ககிட்ட மேலே போயிட்டு நீங்கள் லாஸ்ட் இயர் இல்லை ஸோ ப்ராஜெக்ட் ஒர்க் தான் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் தான் பண்ணுறீங்க, தலைவன் உட்காந்து அங்கே ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணுடா, உனக்கு தானடா சேர்த்து பண்ணுறேன், பண்ணுடி, என்ன வேணும் சொல்லு வாங்கி தந்துடுறேன். இந்த தடவை டைரி மில்க் வாங்கி தரவா, பெருசாக வாங்கி தரேன்டி. ஆமாம், எப்போ பார்த்தாலும் இதை சொல்லியே என்னை எல்லா வேலையும் வாங்கிடுறேன். நான் சும்மாவா வாங்குறேன், நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்ல, அன்னைக்கு கூட நீ ட்ரெஸ் ஒன்று ஆன்லைனில் போட்டியே, நான் தானே காசு கட்டினேன். சரிடா சரி பண்ணி தொலைகிறேன். அப்படியே சொல்லி கட்டுற பற்றியா ஜிமினு, இப்படியாடா நம்ம பழகணும். அப்படியே எதனா சொன்னால் இப்படியாடா பழகணும் ஒரு டைலாக்கு அப்படின்னு உங்களை பார்க்குறாரு. சரி விடுறா செஞ்சு தரேன்டா, உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன். நீங்கள் அப்படியே மழுவிட்டு உட்காந்து ப்ராஜெக்டில் உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் காலேஜ் வந்து முடிக்க போகிற டைமில் இருக்கீங்க. ஸோ எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. அதேமாதிரி பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூஸ்லாம் நடந்திருக்கும். நீங்கள் 2 பேருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க, 2 பேருமே வந்து ஜாப் கிடச்சிருக்கும். இதில் என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள் 2 பேரையும் வந்து ஒரே கம்பெனிலே வந்து 2 பேருக்கும் ஜாப் வந்து கிடச்சிருக்குமா. அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இப்போ வீட்டில் அப்படி தான் உங்கள் அம்மா கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் ஜிமினும் ஒரே இடத்துல தான் வேலை பார்க்க போகிறோம், பாரு நாங்கள் ஒரே காலேஜ் படித்தோம், ஒரே இடத்துல வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஜிமின் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, வேலை போகிற இடத்துலயாச்சும் இவ தொல்லை இல்லாமல் இருக்குன்னு பார்த்தா அங்கேயும் இவ கூட தான் நான் வேலை போகிற மாதிரி இருக்குச்சே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்படி தான் டேஸ் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ஜிமினும் ஒன்றா தான் வேலைக்கு போவீங்க. இப்படி தான் வந்து டேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஒன் டே உங்கள் அம்மாவும் ஜிமின் அம்மாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ரியா நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் ரியாம்மா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஜிமினோட அம்மா கேட்குறாங்க. உங்களுக்கு என்னப்பா பையனை பெற்று வச்சுருக்கீங்க, எனக்கு அப்படியா பொண்ணு பெற்றுருங்க, இதோட இவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அது நல்ல இடமா பார்க்கணும், இதில் வேறு ஒரே பொண்ணு வேறையா ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம், இவளுக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளையை நாங்கள் எங்கே போய் தேடி கண்டுபிடிச்சி இவளை கல்யாணம் பண்ணி வச்சு இவளை கரை சேர்த்தாதான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமினோட அம்மா, நான் உனக்கு கேட்குறேன், தப்பாக எடுத்துக்க மாட்டேங்களே. சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது, நம்ம ஏன் ஜிமினியும் ரியாவையும் கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது. நான் எதனா தப்பாக சொன்ன மன்னிச்சிருங்க, ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக இது மனசில் ஆசையாக இருந்துச்சு, நம்ம ஏன் நம்ம ஜிமினியும் ரியாவும் கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது. அவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்தாங்க, அவங்களுக்குள்ளார ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும்ல. உங்களுக்கும் உங்கள் பொண்ணு எங்கேயும் போக மாட்டா, ஏன் நான் எப்பயுமே இங்கே தானே இருக்க போகிறோம், தோ நினச்சா எட்டி பார்க்க போகிறீங்க, உங்கள் பொண்ணு வீடும் இங்கே தான் இருக்கும். நான் என்ன தப்பாக சொன்ன மன்னிச்சிருங்க, என் மனசில் பட்டது தான் நான் சொன்னேன் அப்படின்னு ஜிமினோட அம்மா சொல்லவும், உங்கள் அம்மாக்கா நான் கூட இதாக ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், 2 பேருக்கும் சரி ஹாப்பி. ஆனால் இவங்க 2 பேரும் இதுக்கு ஒத்துக்கணுமே, எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒத்துப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே ஜிமினம்மா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கேட்க, சரி அவங்க கிட்ட ஒரு தடவை கேட்டு பார்க்கலாம், இல்லைனா அதுக்கு நான் வேறு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம 2 ராஜ மாதாக்களும் ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ ஈவினிங்
நீங்களும் ஜிம்னு ஒன்றா தான் வேலை முடிச்சுட்டு வரீங்க, சரி டயர்டா, சரிடா நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பலாம், ஆஃபீஸில் மீட்டிங்லாம் இருக்குது சரியா அப்படி சொல்லிட்டு சரிடி பாய் அப்படி சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ உங்கள் அம்மா என்னடி ரொம்ப டயர்டாக இருக்க, ரொம்ப வேலையா? ஆமாம்மா இவ்வளோ வேலை செஞ்சு அப்பா எப்படி தான் அப்பாலாம் வேலைக்கு போகிறாங்களோ, எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல. ஏதோ ஜிம்னும் நானும் ஒரே வேலையாக இருக்கவே நாங்கள் 2 பேரும் ஒன்று கொத்தா ஆசையாக இருக்கிறோமா, அதுவே கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. ஏதோ ஜிம்னு நானும் ஒரே இடத்துல வேலை போகிறதுனால எனக்கு கொஞ்சமாவது இதுவாக இருக்குது, இல்லைனா அது கூட போக பிடிச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா ஏரியா நான் வந்துட்டு ஒன்று கேட்கவா? கேளு. என்ன? இல்லை நீ ஜிம்ன இல்லடி ஜிம்மினை எதுனா லவ் பண்ணுறியா? உங்களுக்கு அப்படியே பறையேறிடுச்சு. எது ஜிம்மினை லவ் பண்ணுறாங்களா? என்னமாச்சு உனக்கு? இல்லடி சும்மா தான் கேட்டேன். என்னம்மா தலையில் அடிபட்டுடுச்சா? ஏம்மா அப்படி? நானே வந்து டென்ஷனில் இருக்கேன், நீ வேற ஏம்மா? இல்லை சும்மா தான் சாரி சாப்பிடு அப்படி சொல்லி அவங்க அப்படி கிச்சன் போயிட்டாங்க. உங்களுக்கு திடீர்னு ஏன் இப்படி கேட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க நீங்கள் நைட்டு ஃபுல்லாகவே ஏன் இப்படி திடீர்னு கேட்டாங்க? அதுவும் ஜிம்மினா அவனை போய் நம்ம எப்படி லவ் பண்ணுறது? நீங்கள் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த லவ்ன்ற வார்த்தையை அவனையும் வச்சு யோசிச்சு பார்க்குறீங்களா? சைக் அவனை போய் லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டயர்டில் தூங்கிட்டீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஜிமினோட அம்மா தான். ஜிமினே நான் உனக்கு பொண்ணு பார்க்கலான்னு ஆரம்பிச்சிட்டேன்டா. பொண்ணு பார்க்க போறியா? ஏன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். சரி சொல்லு உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஜிமினு எனக்கா என்ன கொஞ்சம் அழகா அறிவா என்னை புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் போதும், வேறு எதுவும் வேணாமா அப்படி சொல்லிட்டு இருக்கான். உன்னை புரிஞ்சு நடந்துக்கிற பொண்ணாடா? ஆமாம்மா என்னை வந்து எப்படி சொல்கிறது, A to Z என்னை பற்றி எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும், அந்த மாதிரி ஒரு பொண்ணு பாரு. அந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு நீ யார் ரியாவை கல்யாணம் பண்ணிக்கூடாது? என்ன ரியாவா? ஆமாண்டா உன்னை பற்றி தான் அவளுக்கு தான் எல்லாமே தெரியும்ல, நீ அவளே கல்யாணம் பண்ணிட்டா சிம்பிள். அம்மா என்னம்மா பேசுகிறேன், நீ போய் அவளை கல்யாணம் பண்ணுறதா? நீங்கள் கொடுத்த அதே சேம் ரியாக்ஷன் தான் இங்கே நம்ம தலைவர் கொடுத்துட்ருக்காரு. ஏன்டா அவளுக்கு என்ன குறைச்சல்? அவளுக்கு என்ன அழகலையா திறமலையா? நீ கேட்குற மாதிரி உன்னை புரிஞ்சு உன்னை பற்றி அவளுக்கு தெரியும், அவளை பற்றி உனக்கு தெரியும், உங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நல்லா தானே இருப்பீங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நீ வேறு யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வந்து பொண்ணு நிறுத்து தாலி கட்டுற, ஆனால் அவெல்லாம் வேண்டாமா அப்படின்ற மாதிரி. ஏன்டா ஏன் அதை வேணான்ற? அதெல்லாம் அவளுக்கு யோசிச்சு பார்க்க கூட முடியல அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி கிளம்பிட்டாரு வெளியில். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் மார்னிங் நீங்களும் ஆஃபீஸ் கிளம்பி வந்திருப்பீங்களா? சீக்கிரம் வாடிடியா அப்படி சொல்லி அவங்க வீட்டு வாசல் வந்து அவர் கத்திட்டு இருக்காரு. வர அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே 2 பேரும் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. நீங்கள் 2 பேரும் அப்படியே பைக்கில் போகிறப்ப பேசிட்டே போகிறீங்க. லைக் வந்து உங்கள் அம்மாவும் ஜிமினோட அம்மாவும் பேசினதுலாம் உங்கள் 2 பேருக்கு சிரிப்பு தாங்க முடியல. அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. ஜிமினு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து இதை சீரியஸாகவே எடுத்துக்கல 2 பேருமே. ஸோ இங்கே ஜிமினோட அம்மாவும் உங்கள் அம்மாவும் உட்காந்து என்ன சொன்னாங்க, இங்கேயும் நோ சொன்னாங்களா? ஆமாம் நோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே தீவிரமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் எப்படியாவது சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. ஜிமினோட அம்மாலாம் என் மருமகளே ரியா தான், கட்டினா என் பையனுக்கு அவளை மட்டும்தான் கட்டி வைப்பேன் அப்படின்ற ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க. உங்கள் அம்மாவும் அப்படிதான். இந்த காலத்துலலாம் போய் ஒரு நல்ல பையனை தேடிலாம் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. எப்படியும் எனக்கு ஜிமின் என் பையன் மாதிரி தான், அவனை நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்தேன். ஸோ எப்படியும் என் பொண்ணுக்கு உங்கள் பையன் தான் அப்படின்ற லெவலில் 2 பேரும் மாஸ்டர் பிளான் போட்டுட்ருக்காங்க. எப்படி இதுங்க 2த்தையும் கோத்து விடலாம், சேர்த்து வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் நம்ம இவங்க வழியிலே போய் இவங்க 2 பேரையும் வந்து எப்படியாவது லவ் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா ஒரு ஐடியா ஒன்று தராங்க. சரி ஓகே இதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ உங்கள் அம்மா ஒரு டேட்டுக்கு தான் உங்களை அரேஞ்ச் பண்ணுறாங்க, வேறு யாரும் இல்லை, அது உங்கள் தூரத்தை சொந்த ஒரு முறை பையன் மாதிரி ஓகேவா? ஸோ அவங்க கூட தான் உங்களை டேட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க. நீங்களும் டேட்டு தானே சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து அவரை பற்றி டீட்டெயில்ஸு அவரோட ஃபோட்டோ அதெல்லாம் உங்களுக்கு சும்மா அனுப்பி வைக்கிறாங்களா? நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் ஜிமின் கிட்ட காமிச்சு சீன் போட்டுட்ருக்கீங்க. பார்த்தியா நான் டேட்டுக்கு போகிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு. அவரை கண்டுக்கவே இல்லை, உனக்குலாம் பொறாமடா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜிமினோட அம்மாக்கிட்டே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஜிமினோட அம்மா ஜிமினோட ரியாக்ஷன் தான் அப்படி பார்த்துட்ருக்காங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிமின் அவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி இல்லை, அவர் நார்மலாக தான் இருக்கார். ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் தான் அப்படியே வந்து டேட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அவன் பேர் வந்து ராகுல் போல் ஓகேவா? ஸோ அவன் உங்கள் வீட்டுக்கு தான் வந்து பிக் பண்ணுறான். அப்படியே வீட்டுக்கு வந்தோடனே உங்கள் அம்மா கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கி எத்த எப்படி இருக்கீங்க அப்படிலாம் சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கான். லைக் அவன் ஒரு சொந்தக்காரன் பையன் தானே, ஸோ வந்து நல்லா தான் பேசிகிட்டு இருக்கான், உங்ககிட்டயும் வந்து பேசுகிறான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு டேட் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று அவ்வளோவா தெரியல, பட் ராகுல் அவன் மாட்டு பேசிகிட்டே இருக்கான். நான் நான் இங்கே வேலை பண்ணுறேன், எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும், எனக்கு அது இது சொல்லிட்டு அவமானத்தை பாடிட்டு இருக்கான். உங்களை ஒரு கேள்வி கூட கேட்கவே இல்லை. உங்களுக்கா எப்படா அவன் வாயை மூடுவான்னு இருக்குது, நீங்கள் மனமதியாக உட்காந்து மண்டையாக ஆட்டிகிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு அந்த வெயிட்டர் வந்து ஆர்டர் பண்ணுங்க அப்படி சொல்கிறப்ப இவன் வந்து அவனுக்கு ஆர்டர் பண்ணுறான். நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் பண்ணலான்னு போகிறீங்க, உங்களுக்கு சேர்த்து அவன் ஆர்டர் பண்ணுறான். உங்களுக்கு சரிகாண்டாயிடுச்சு, அவமான ஆர்டர் பண்ணிட்டு திரும்பி அவன் புராணத்தை ஆரம்பிச்சிட்டான்.
உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் ஒன்றும் அப்படியே உட்காந்துட்டு அவங்க சரி கடமை பார்த்துட்டு இருக்கீங்க. அதை கூட ராகுலுக்கு புரிஞ்சிருக்காம அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. நீங்களா சடனாக உங்களுக்கு ஜிம்மின் ஞாபகம் தான் வருது. பிகாஸ் நீங்கள் யாரு கூடயும் இந்த மாதிரிலாம் வெளியில் போய் அவ்வளோ சாப்பிட்டது கிடையாதுல்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்கே போனாலும் நீங்களும் ஜிம்மின் தான் ஒன்றா போவீங்க. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மில் விட்டுட்டு வேறு ஒருத்தவங்க பர்சன் கூட போகிறது உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்நேரம் ஜிம்மில் இருந்தால் எனக்கு பிடிச்சதை வாங்கியிருப்பாங்க. இந்நேரம் ஜிம்மில் இருந்தால் நானும் சேர்ந்து பேசிட்டு இருப்போம், 2 பேரும் தானே சேர்ந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிம்மின் தாட்டாவே ஓடிட்டுருக்கு. இந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தா ஜிம்மின் தான் அவன் மன வீட்டிலேருந்து எப்பயும் போல் வருவான். ஆக்சுவலாக அவன் மறந்துட்டான் அவன் நீங்கள் டேட் போகிறேன் அப்படி சொல்லியிருந்தது. அவன் எப்பயும் போல் உங்கள் வீட்டுக்கு தான் வந்து ரியான்னு கூட்டிட்டு இருக்கான். அப்போ தான் அவங்க அம்மா வந்து என்னப்பா மறந்துட்டியா அவள் டேட் போயிருக்கா அப்படின்னோடனே இவனுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சொல்லாமலே போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் ஏதோ சொல்லிட்டு இருந்தால நான் கூட ஏதோ சும்மா சொல்கிறேன்னு நினச்சேன் அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே வீட்டுக்கு போயிட்டாரு. இது அப்படியே உங்கள் அம்மாவை நோட்டீஸ் பண்ணுறாங்க. இவர் வீட்டில் உட்காந்துட்டு இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா சொல்லாமல் ஒரு மெசேஜ் கூட போடாமல் போயிருக்கா பாரு. நேற்று ஏதோ சும்மா சொல்லிட்டு இருந்தேன்னு நினச்சேன், உண்மையாலே போயிட்ட போல அப்படி சொல்லி ஃபோனையே பார்த்துட்டு இருக்காரு. கால் பண்ணலாமா வேணாமான்ட்டு ஃபைனலாக அவரே வந்து கால் பண்ணுறாரு. பட் நீங்கள் வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை. அவருக்கா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கால் பண்ணுறாரு. நீங்கள் எடுக்கவே மனுஷனுக்கு சரி கடுப்பாயிடுச்சு வேணே பண்ணுற போல அப்படி சொல்லிட்டு ஃபோனை தூக்கி வச்சுட்டு மூஞ்சை தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் பார்த்தா ஃபோனை வந்து சைலண்ட்டில் வச்சுருப்பீங்க. நீங்கள் ஃபோன் சைலண்ட்டில் வச்சிருந்தனால கால் வந்தது தெரியல. ஸோ அவர் தப்பாக அதை நினச்சிக்கிட்டாரு. ஒரு வழியாக உங்கள் டேட்டு முடியுது. ராகுல் வந்து உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டான். போகிறப்பெல்லாம் கிரிஞ்சு பண்ணிக்கிட்டே உங்களுக்கு ஒரே கடுப்பாக இருக்கு. இவனை பார்த்தாலே இப்போ கூட உங்களை பார்த்து நாளைக்கு நம்ம டேட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உங்களுக்கு ஒரு நாளையும் கத்தாங்களே இதில் நாளைக்கு வரையா அப்படின்ற மாதிரி நீங்களும் மண்ணை மட்டும் ஆட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிளப்பி வச்சுட்டு வீட்டுக்குள்ளார வந்த உடனே நடந்தது எல்லாத்தையும் உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மா அது எப்படி பண்ணோம் என்னை சாப்பிடவே விடலை, எனக்கு பிடிச்சது கூட நான் கேட்கறதுக்கு முன்னாடியே வேறு ஏதோ வாங்கி சாப்பிட்றான், என்னை பேச கூட விடவே இல்லை அப்படின்ட்டு புலம்பு தள்ளிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா காசு எடுக்க முடியல. வார்த்தைக்கு வார்த்தை நானும் ஜிம்னு போகிறப்பலாம் எப்படி இருக்கும் தெரியுமா, நானும் ஜிம்னு அப்படி சொல்லி நானும் ஜிம்னு எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்த டைலே வந்து ஜிமின் ஃபோன் பண்ணதை பார்த்துருப்பீங்களா, சரி வந்து கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டே இருந்திருப்பீங்க. பட் வந்த டைலில் அப்படியே தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஜிமின் கால் பண்ணல. இது ஜிமினுக்கு இன்னும் சரி கோவம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து காலையிலே உங்களை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவானா. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ராகுல் வந்து உங்களை இன்னொரு நாள் டேட் கூட்டு போகிறேன்னு சொன்னால 2 days கூட்டு போகிறேன் அப்படின்ட்டு இன்றைக்கும் தலைவன் காலையிலே வந்து உங்களை பிக் பண்ணிட்டு போயிட்டான். இது கேட்டோன்னே ஜிமினுக்குலாம் அவ்வளோதான் சரி கடுப்பாகுது ராகுல் மேலே. யாரா நீ நேற்று வந்து நீ அவளை கூப்பிட்டு போறியா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் அவருக்கு இருக்குது. இந்த தடவை ஏதோ ஒரு படத்துக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். படம் மண்ண போகுது, இவன் மண்ண ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ தான் திரும்பி ஜிமின் கால் பண்ணுறாரு. கால் டக்குன்னு எடுத்துறீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வந்து நேற்று காலையே உனக்கு பண்ணலன்ட்டு என்னோடய கால் அட்டன் பண்ணுறீங்க. ஒரே பட சத்தத்தில் வந்து எதுவுமே கேட்கல. ஸோ அதனால் நீங்கள் கால் கட் பண்ணிட்டீங்க. அவனுக்கு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் இந்த மாதிரி மூவி பார்க்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணிட்டு நீங்கள் வந்து மூவி திரும்பி பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் கால் இன்னும் கடுப்பாகுது. அவன் அப்படியே ஹாலில் உட்காந்துட்டு அவளுக்கு எவ்வளோ திறமையாக இருக்கும், நான் இவ்வளோ ஃபோன் பண்ணுறேன், ஒரு மெசேஜ் மட்டும் போடுறான், இவ்வளோ படம் தான் முக்கியமாக போச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவங்களை கடிச்சு கொட்டிட்டு இருக்காரு. எங்கள் அம்மா ஏன்டா ஏன் மூஞ்சி அப்படி இஞ்சி இந்த குரங்கு மாதிரி வச்சுட்டு இருக்க அப்படின்னும் இவ பாரு மாதிரியான்ட்டு சொல்லாமலே முதல் நாள் தான் டேட் போனால் பரவாயில்ல, 2வது நாளும் போயிருக்கா. நான் கால் பண்ண அட்டன் பண்ணவே இல்லை, ஏதோ மேடம் படம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பர்சஸ் ஆகிட்டு இருக்கான். உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு லைக் வந்து இவனுக்கும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் 2 பேருமே வந்து எப்படி சொல்கிறது அது ஃபீலிங்ஸாக அப்படின்னு தெரியாத ஒரு இதில் இருக்கீங்க. பிகாஸ் மோஸ்ட்டாக 2 பேரும் ஒன்றா தான் இருப்பீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி சொல்லி சுற்றிட்டு இருப்பீங்க. பட் ஜிமின் இவ்வளோ பர்சஸ் ஆகி உங்கள் அம்மா இப்போ தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்க சும்மா இல்லாமல் உசு பேத்தி விட்டுருக்காங்க. ஜிமினே நான் மட்டும் ஒன்று சொல்லவா, சொல்லு, எப்பயும் போலலாம் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்க முடியாது இந்த மாதிரி அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, என்ன ஒன்றா இருக்க முடியாது? ஆமாண்டா, நாளைக்கே ரியா கல்யாணம் ஆகி போயிட்டான்னு வச்சுக்கோயேன், உங்கள்கிட்ட எப்படி சுற்றுவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இல்லை, அது எப்படியும் அவள் குடும்பம்னு பார்த்துட்டு போயிடுவா. அதனால் இப்போலேருந்து பழகிக்கும் தம்பி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இவனுக்கா இன்னும் கடுப்பாகுது. அவன் அப்படி யோசிச்சு பார்க்குறான், உண்மையிலே நீங்கள் கல்யாணம் ஆகி போயிட்டுனா என்ன பண்ணுவோம்? பிகாஸ் யோசிச்சு பாருங்களேன், 2 பேருமே எப்பயுமே ஒன்றா இருந்தது, திடீர்னு ஒரு மேரேஜ் ஆகி 2 பேர் பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். ஒரு மாதிரி யோசிச்சு பார்க்குறான். நீங்கள் இல்லாத ஒரு லைஃப்பை அவன் யோசிச்சு பார்த்தில்ல. பிகாஸ் எவ்ரி பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் நீங்கள் 2 பேருமே ஒன்றுக்கு ஒன்று அப்படி தான் இருப்பீங்க. சடனாக 2 பேரில் யாரோ ஒருத்தங்கன்னா கூட அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதே ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். அதுமாதிரி அவங்க அம்மா சொன்ன விஷயத்தையும் அப்படி யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். ஒருவேளை அவன் மேலே நமக்கு லவ் தான் இருக்கும், ஆனால் இவ்வளோ பசங்க ஆகணுமோ, அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவனுக்கு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் டேட்டை ஒரு வழியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அம்மா கிட்டம்மா தயவு செஞ்சு அவனை வேணாமா, அவன் வேணவே வேணாம், ஏன் என்ன குறைச்சல் அம்மா, அவன் மாட்டில் லூஸ் மாதிரி அவனே பேசிட்டே இருக்கான், என்னோட ஒரு ஒப்பீனியன் கூட கேட்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கூட கிடைக்கலம்மா அவன்கிட்ட வச்சு அப்படி சொல்லி ரொம்ப பழமிட்டு இருக்கீங்க. எது சொன்னாலும் ஜிம்மினே அவனையும் கம்பேர் பண்ணிட்டே இருக்கீங்களா? சரி உங்கள் அம்மா ஜிம்மினி யாரும் உனக்கு ஏன் இப்போ பார்த்தாலும் அவன் கூட கம்பேர் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்களோ. அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓ, ஃப்ரெண்டு தான் வந்து வருங்கால பர்சன் கூட கம்பேர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே நாளைக்கு நீ வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவனையும் ஜிமின் கூட தான் கம்பேர் பண்ணுவியோ அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் அப்படியே கம்மியாக அப்படியே எழுந்து போயிடுறீங்க ரூமுக்கு. ஸோ உங்கள் அம்மாவுக்கு தெரியுது நீங்கள் என்னன்னா வந்து எத்தனை பேர் வர வச்சாலும் சரி, நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஜிமின் கூட தான் கம்பேர் பண்ணுவீங்க. வந்து உங்களுக்குள்ளாரையும் ஒரு ஹிடன் லவ் மாதிரி இருக்குது. பட் உங்களுக்கே அது தெரியல. ஸோ அதே மாதிரி தான் ஜிமினுக்கும்
ஸோ நெக்ஸ்ட் டே இருக்கும் உங்கள் அம்மாவும் ஜிமின் அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுங்க ரெண்டுமே உள்ளார ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் ஃபீலிங்ஸ் இருக்குன்றது அதுங்களுக்கே புரிய மாட்டேங்குது. இது பிளான் பிக்கான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இங்கே உங்கள் அம்மா என்ன பண்ண போகிறீங்க, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தெரியாமா, கல்யாணன்றது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம விதையை விதைச்சாதான் அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் மரமாக வந்து வளரும். நீங்கள் வேணால் பாருங்கள், நான் பண்ணுற வேலையில் 2 பேரையும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிற மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டு போகிறாங்க. ஏதோ ஒன்று பெருசாக பிளான் பண்ணிட்டாங்கன்னு மட்டும் தெரியுது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ஜிமினை எப்பயும் போல தான் ஒர்க் போயிட்டு இருக்கீங்க. லைக் வந்து உங்கள் 2 பேருக்குள்ளாரே அந்த தாட் ஓடிட்டே இருக்குது. நீங்கள் லைக் வந்து இமேஜின் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்க, ஒரு வேளை நம்ம ஜிமினை கல்யாணம் பண்ணிட்டா எப்படி இருக்கும், சரி அவன் கூட அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த தாட் எப்பவுமே ஓடிட்டே இருக்குமா உங்கள் அம்மா கேட்டதுலேருந்து. சரின்ட்டு நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிமின் அந்த மாதிரி யோசிச்சு பார்த்துட்டே இருப்பீங்க. ஜிமின் அப்படி தான், ஒரு வேளை இவளே நம்ம கல்யாணம் பண்ணிட்டா எப்படி இருக்கும், எல்லாம் ஓகே தான் ஆனாச்சு இவளா அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி அந்த தாட்டே வராது. ஓகேவா, ஸோ அப்படி தான் டேஸ் போகுது. ஸோ ஒரு நாள் நீங்கள் 2 பேரும் ஆஃபீஸில் இருக்கீங்க. திடீர்னு ஜிமின் கால் வருது. ஹலோ, என்ன சொல்கிறீங்க, தோ வந்துட்டு அப்படி சொல்லிட்டு அவருடைய அவசரமாக அப்படியே கிளம்புற எல்லாரும் எடுத்து வச்சுட்டு வாடி அப்படி சொல்லி உங்களே கூப்பிட்றேன். என்னடா என்னாச்சு, ஐயோ அம்மாக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு, மைல்டு அட்டாக் சீக்கிரமா அப்படி சொல்லிட்டு அவர் கையும் இல்லை காலும் இல்லை, உங்களை அப்படியே தரதுன்னு கூப்பிட்டு வர உங்களையும். சரி ஒன்றும் இல்லை வர அப்படி சொல்லிட்டு நீங்களா டக்குனு உங்கள் அம்மா கால் பண்ணி என்னமாச்சு ஆன்ட்டிக்கு என்னாச்சு அப்படி சொல்லி நீங்கள் எப்படி கேட்டுகிட்டே வரீங்க. இல்லைம்மா இங்கே தான் இருந்தாங்க, அவங்களுக்கு திடீர்னு ஒரு மாதிரி மைல்டு அட்டாக் மாதிரி வந்துருச்சு, ஸோ வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், நீயும் ஜிம்மு சீக்கிரம் வந்துடு அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறாங்க. நீங்களும் சரி நீங்கள் பார்த்துக்கோங்க, நானும் ஜிம்மு வந்துடும். அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பயந்துட்டாரு. அம்மா இந்த மாதிரி மைல்டு அட்டாக் வந்துருச்சு அப்படி சொன்னோன்னே நீங்கள் தான் அப்படியே போகிற வழியெல்லாம் சரிடா ஒன்றும் இருக்காது வா அப்படி சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போயிட்டே இருக்கீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ அம்மாக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டல் ஒரு வழியாக ரீச் ஆயிட்டீங்க. ஸோ அப்படியே அந்த வார்டு நம்பர்லாம் கேட்டு அப்படியே கடகடன்னு அவர் போறாரு. போயிட்டு உங்கள் அம்மாலாம் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அப்படியே உட்காந்து என்னாச்சு ஆண்டி அம்மாக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா தெரியல, திடீர்னு உங்களுக்கு நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாங்கப்பா, அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு டாக்டர்லாம் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்குலாம் அவ்வளோதான், ஐயோ என்னாச்சு அப்படியே கண்ணில் தண்ணிலாம் பிள்ளைன்னு கொட்டுது, பிள்ளைக்கு பாவம் டே ஒன்றும் இருக்காது அப்படி சொல்லி அவங்க அப்படியே தட்டி கொடுத்துட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே டாக்டர் வராரு. என்னாச்சு டாக்டர், என்னாச்சு எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாரு. அவங்களுக்கு வந்து ரொம்ப மன அழுத்தம் ஏதோ இருக்கு போலப்பா, அதனால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கு. ஸோ அவங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், இந்த மாதிரி அடிக்கடி வர சான்சஸ் இருக்கும். ஸோ அவங்க கேட்குறதெல்லாம் செய்யுங்க, அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஓகேவா டாக்டர், அவங்க இப்போ சேஃபில் தான் இருக்காங்க, சொல்ல முடியாது, பட் அவங்க ஷாக்கிங்கான நியூஸ் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அவங்களை ரொம்ப அதிர்ச்சி அடையக்கூடிய நியூஸ் இதெல்லாம் அவங்ககிட்ட பேசக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படியே வந்து இப்போ போய் பார்க்கலாமா அப்படின்னு வந்து ஜிமின் கேட்குறாரு. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஜிமின் நீங்கள் உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே 3 பேர் அப்படி உள்ளார போகிறீங்க. அங்கே ஜிமினோட அம்மா அந்த ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கு அதெல்லாம் போட்டிருக்காங்களா. ஜிமின் காலம் தான் ஒரு மாதிரி ரொம்ப அழுகாயிடுச்சு, அதெல்லாம் போட்டுட்டு அப்படி படுத்துட்டு இருக்காங்களா. என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கண்ணில் அப்படி தண்ணியாக கொட்டுது பாவலிக்கு. அவங்களும் அப்படியே போயிட்டு ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு, உனக்கு என்னமா கஷ்டம், ஏமா உனக்கு மன அழுத்தம் அப்படி கேட்க. அப்போ அங்கே சொல்கிறாங்க, என்னடா காலகாலத்தில் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு. இவருக்கா எது இதான் உனக்கு மன அழுத்தமா அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் அம்மாவும் ஜிம்னோட அம்மாவும் அப்படியே அவரே பார்க்குறாங்களா குறின்னு. இவருக்கு ஏதோ சரியில்லையே அப்படின்னு தோணுது. பட் அந்த ஸ்டேட்டில் அவங்க சொல்கிறப்ப அவருக்கு பேசவும் எதுவும் இல்லையா, சரி அப்படி சொல்லிட்டு அவர் அமைதியாக அப்படியே கேட்டுட்டு தான் இருக்காரு. அப்போது என் கல்யாணம் தான் உனக்கு மன அழுத்தம் அதானே, ஆமாம் அப்படி சொல்கிறாங்க அவங்களும். ஏமா எப்படி இருந்தாலும் கல்யாணம் நான் பண்ணிக்க தான் போகிறேன், அதுக்கு நீயாமா இவ்வளோ இது பண்ணுற, இங்கே பாரு உன் ஹெல்த் தான்மா முக்கியம், நீ நல்லா இருந்தால் நான் எத்தனை கல்யாணம் 10 கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன் போதுமா அப்படி சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க அம்மா, எனக்கு 10 கல்யாணம்லாம் வேணாம், நீ ஒரு கல்யாணம் வச்சு பண்ணு அப்படி சொல்கிறாங்க. சரி நீ எந்த பொண்ணு காட்டுறியோ கல்யாணம் பண்ணிக்கிறேன் போதுமா, இந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷன்லாம் போகாத அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா, சரிடா நான் எந்த பொண்ணு காட்டினாலும் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி தானே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம் அப்படிதான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ உங்கள் அம்மா அப்படியே ஜிம்னை பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் அங்கே உங்கள் அம்மாவும் நீங்களும் அங்கே கூட தானே நின்றுருப்பீங்க. ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டு, ரியா எனக்காக நான் உன்னை கேட்டால் சேவியா அப்படின்னு உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் என்ன ஆண்டி அப்படி சொல்கிறீங்க, நீ ஜிம்னை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்றாங்க. உங்களுக்கா சரி ஷாக்கு, ஜிம்னுக்கு இங்கே சரி ஷாக்கு, என்னடா இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி அவரா 2 பேரும் முடிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. என்னம்மா பண்ணிக்க மாட்டியா, நான் பண்ணிக்க மாட்டியா, என் கடைசி ஆசையாக நினச்சிக்கோங்க இது அப்படின்ற மாதிரி இவங்களா பெரிய பெரிய வார்த்தையை விட உங்களுக்கு இங்கே சரி பயமாயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கும் ஜிம்னோட அம்மா பிடிக்கும்ல. நீங்களும் வந்து அப்படியே உங்கள் அம்மா பார்க்குறீங்க, ஜிம்னோட உங்கள் அம்மாலாம் இன்னும்மா ஆமான்னு சொல்லு பாவம் அவங்களே எந்த நிலைமையில கேட்குறாங்க, நீ ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை ஒரு மாதிரி பார்க்க, நாங்கள் என்னையா பண்ணுறது அப்படின்ட்டு, நீ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, சொல்லுமா கல்யாணம் பண்ணிப்பியா, ஜிம்னை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு வந்து ரொம்ப வீக்காக அப்படியே கேட்குறாங்களா. உங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல, சரி பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க. ஜிம்னுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி அப்போ ஓகே, வர அடுத்த முகூர்த்தத்துலேயே 2
பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. அவ்வளோதான். ஜிமினுக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க அம்மா வேறு என்ன நிலைமையில கேட்குறாங்களே, சரின்ட்டு அவனும் வந்து எதுவும் மறுத்து பேசலை. ஸோ டாக்டர் வந்து அன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து ஜிமினும் நீங்களும் போயிட்டு கீழே ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குமா அதெல்லாம் பண்ணுறதுக்கு போயிடுவீங்க. ஸோ இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமினோட அம்மா உங்கள் அம்மா வந்து அந்த ரூமில் இருந்துட்டு இருப்பாங்களா. டக்குனு ஜிமினோட அம்மா அந்த மாஸ்க் எல்லாத்தையும் கட்டி போட்டு அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது இதை வேற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிறதுல எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு இருக்காங்க. இப்படி நம்ம ஆக்டிங் சரியா அப்படின்ட்டு உங்கள் அம்மா பார்த்து கேட்க பின்னிட்டீங்க போங்க அப்படின்றாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பேரும் பிளான்னு ஒன்று பண்ணாங்களே, ஒரு மாஸ்டர் பிளானு. அது இதுதான். ஆக்சுவலாக வந்து ஜிமினோட அம்மாவுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து பிளான் போட்டு இதுங்க 2த்தையும் கல்யாணம் பண்ணி வச்சாதான் உண்டு, இல்லைனா இதுங்க 2 கல்யாணம் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண மாஸ்டர் பிளானே இதுதான். ஸோ வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் தான். அதனால அந்த டாக்டரையும் இவங்களோட பிளான்ல வந்து எப்படியாவது கோஆப்ரேஷன் பண்ண வச்சு ஜிமினோட அம்மா பண்ண மொத்த மாஸ்டர் பிளான் இதுதான். இதெல்லாம் தெரிஞ்சா நம்ம பசங்க நம்மளை தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா, அவங்களுக்கு நம்ம மேலே கோவம் வரும்ல அப்படின்னு வந்து உங்கள் அம்மா கேட்குறாங்க. நம்ம என்ன கெட்டதாக பண்ணோம், ஒரு நல்லது தானே பண்ணோம், நல்லது பண்ணுறதுக்கு ஒரு இதெல்லாம் பண்ணுறது தப்பு இல்லை. உங்கள் அம்மா நம்ம பொய் சொன்னது தெரிஞ்சால் நம்ம பசங்க நம்மளை தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா, அவங்களுக்கு நம்ம மேலே கோவம் வருமே அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ரியாம்மா, ஒரு கல்யாணம் பண்ணணும்னா 1000 பேர்கிட்ட பொய் சொல்லி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. நம்ம ஒரு பொய் தானே சொல்லியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்ல, பண்ணுறதை பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கல்யாணத்தை முடிச்சுட்டு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கல்யாண வேலை ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் 2 பேருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து உங்கள் 2 பேர்த்துக்கும் வந்து யோசிச்சு பார்க்கவே முடியல. லைக் வந்து எப்படா இவனை போய் கல்யாணம் பண்ணுறதா, எப்படி இவனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தோணுது. அதே மாதிரி தான் அவருக்கும், எப்படி நம்ம இவங்க கூட வாழ்க்கை நடத்துறது அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரியாகவே பேசுறது இல்லை. இப்போ வேற உங்கள் அம்மாலாம் போய் ஜிம்லாம் மாட்ட சொல்கிறாங்க, பசங்க முன்னாடி மாதிரி ஒழுங்காகவே பேசிக்க கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் கல்யாணம் ஆகி 4 செவத்துக்குள்ளார போயிட்டா எல்லாம் சரியாயிடும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி கல்யாண வேலையை பாருங்கன்னு அனுப்பிச்சு விட்றாங்க. கல்யாண வேலை சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அடுத்த முகத்தில் வேற கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிட்டாங்களா. ஸோ வந்து அப்படியே போயிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு ஜிம்மினை பார்த்து சரியாக பேசவும் முடியல, அதே சமயம் பேசாமலே இருக்க முடியல. பிகாஸ் நீங்கள் 2 பேரும் எப்பவுமே ஒன்றாவே இருந்துட்டு இருப்பீங்களா, திடீர்னு பேசாமல் இருக்கிறதும் ஒரு மாதிரி இருக்குது. அதுமாதிரி பேசுகிறப்பவும் ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேறு கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிம்மினுக்கும் அப்படி தான். நீங்கள் நார்மலாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க, பட் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது, அவளுக்கும் ஒரு மாதிரி இருக்கா. ஸோ சரி அப்படின்ட்டு நீங்கள் நார்மலாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க, பட் அது உங்களால் இருக்கவே முடியல. ஓகேவா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஜிம்முக்கு என்கேஜ்மெண்ட் மட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ 2 பேரும் ஒர்க்லாம் ஒன்றா தான் போயிட்டு இருக்கீங்க. உங்கள் 2 பேருக்குள்ளே அந்த கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி பார்த்தோன்னா ஒர்க் அவுட் ஆகலை. எப்பயும் போல் கலாச்சிட்டு அப்படி தான் வந்து பழையபடி இருக்கவே தான் ட்ரை பண்ணுறீங்க 2 பேரும். ஸோ இப்போ உங்களோட மேரேஜ் தான் நடக்குது. ஸோ ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் சீக்கிரமாக தானே கல்யாணம் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ வந்து அப்படியே பரபரப்பாக உங்கள் கல்யாணம் வேலை தான் போயிட்டு இருக்கு. ராகுலுக்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்சோடனே அவங்க தான் பாவம் பைபிளில் மனசு உடஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ அவனும் உங்கள் ரிலேட்டிவ் தானே, கல்யாணத்துக்குலாம் கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ மனு வந்துட்டு ஏன் எப்படி பண்ணீங்க, நீங்கள் ரியா எனக்கு தானே கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னீங்க, ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனு கேட்டுட்டு இருக்கான். ஸோ அந்த டைம் நீங்கள் வந்துட்டு இருப்பீங்களா ரூம்லேருந்து. அப்போ உங்ககிட்ட வந்து ஏன் ரியா போய் அவனை போய் கல்யாணம் பண்ண போகிறேன்ற, நமக்குள்ளார எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்துட்டு பேசு. நீங்களா ஐயோ வந்துட்டானா இவன் வேற, இவன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஜிமினே மேல் போல அவனையே கட்டிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவனை சொல்ல நினச்சிட்டு இவன்ட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஜிமின் அப்போ தான் கல்யாண பத்திரிக்கைலாம் எடுத்துகிட்டு வருவான் டிசைனுக்காக. ஸோ நீங்கள் பேசிட்டு இருக்க பார்த்து அவனுக்கு சரி கடுப்பாகுது, இவன் எங்கே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தாலே ஜிமினுக்கு கடுப்பாகுது. ஜிமின் வந்து டேய் ராகுல் உங்கள் பேர் தானே, அங்கே வெளியில் எதுவும் வேலை இருக்கான் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரை தெரிவித்து விட்டாரு. இப்போலாம் வந்து நீங்களும் ஜிமின் வந்து பழையபடி இருக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் திடீர்னு உங்களாலே ஒரு எப்படி சொல்கிறது, லைக் அந்த பழைய பாண்டிங் இல்லை, பட் அதோட ஒரு மாதிரி கொஞ்சம் புது ஃபீலிங்காக இருக்குது. பிகாஸ் 2 பேருமே கொஞ்சம் ரியலைஸ் ஆகிருக்கும்ல அந்த இடையில நீங்கள் டேட்டிங் போகிறப்பலாம். லைக் வந்து நீங்கள் எப்போவுமே ஜிமின் தான் வந்து கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஜிமின் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இல்லாத நாள் அப்புறம் ஜிமினுக்கு வந்து நீங்கள் இல்லாத அந்த நாட்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாள்ல. ஸோ வந்து நீங்கள் இல்லாமல் 2 பேருமே வாழ்க்கையில் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் 2 பேருமே வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்களே. ஸோ அதை வேறு நினச்சி பார்த்து ஒருவேளை உண்மையுமே மேலே நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் 2 பேரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. பழைய பாண்டிங் இருக்கும், லைக் எப்போ பார்த்தாலும் அந்த டீஸ் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். பட் இடையில இந்த ஃபீலிங்ஸ் அப்பப்போ வந்து எட்டி பார்க்கும். அது உங்களுக்கே வந்து தெரியல ஆக்சுவலாக. பட் 2 பேருமே அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது. உங்கள் அம்மாவும் ஜிமின் அம்மாவும் தான் கல்யாணம் பக்காவாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சுன்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு வந்து உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லா முடியும் அப்படின்னு சொல்லி ஜிமின் அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பண்ண கலாட்டா வந்து யாருக்குமே இப்போ தெரியாது. 2 பேரும் வந்து இந்த கல்யாணம் நல்லா முடிஞ்சிடணும், எல்லாம் வந்து கைக்கூடி வரப்போகுது, நேரம் நம்ம போட்ட பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, கல்யாணத்தை மட்டும் நாளைக்கு முடிச்சுட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஜிமினுக்கும் மேரேஜ் டே. ஸோ எல்லாருடைய மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுனே தெரியல. ஒரு மாதிரி எல்லா ரியாக்ஷனும் கலந்துருக்கு. எமோஷ்னலாக இருக்குது, இந்த கல்யாணம் ஓகேவா எதுவுமே உங்களுக்கு புரியல, ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கீங்க. அதே மாதிரி தான் ஜிமினும். பட் ஆனால் 2 பேருமே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். லைக் 2 பேருமே 2 பேரை விட்டு தனியாக இருக்க முடியாது, அது மட்டும் உங்கள் 2 பேருக்கு ஷோராக தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து உங்களை வந்து எப்படி சொல்கிறது, அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கல்யாணம் முகத்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே ஐயர் மந்தெல்லாம் சொல்கிறாரு, தாலி கட்டுங்க கெட்டி மேலே கெட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தாலி கட்டுற மூமெண்ட்டு ஜிமின் உங்களை தான் அப்படியே பார்க்குறாரு. அப்படியே கையில் தாலி வச்சுட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரா. அப்படியே
லைக் வந்து கட்டவா அப்படின்ற கேட்குற மாதிரி தான் இருக்குது ஒரு பார்வை. நீங்கள் அப்படியே ஒரு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் மட்டும் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவர் தாலி கட்டிடுறாரு. ஸோ நிறைய அப்படி சடங்கு சம்பிரதாயம் அது இதெல்லாம் அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ ஜிமின் அம்மாவும் உங்கள் அம்மா தான் கிச்சனில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா கல்யாணம் நடந்துருச்சு சரி, மற்ற இதெல்லாம் 2 பேருக்குள்ளார நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஜிமினோட அம்மா அதெல்லாம் நடக்கும், 4 சேர்த்துக்குள்ளார போயிட்டா தான் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு அந்த இதுவே வரலையே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த பாண்டிங்கே அதெல்லாம் வந்துடும், கவலைப்படாதீங்க, அதான் கல்யாணம் முடிச்சிட்டோம்ல, இதுவே நிம்மதி தான் அப்படி சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உங்கள் அம்மா தான் உங்களை அப்படியே ஃபர்ஸ்ட் நைட்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் இப்போ தேவையா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கீங்க. அப்படியே ஒரு பால் சொம்ப கொடுத்து ஒரு ரூம் கலைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தா ஜிமின் தான் அந்த ரூம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்களா, அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது, உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே போகிறீங்க, ரூம் திறந்து போகிறீங்களா, உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஜிமினை பார்க்க கூட இல்லை, அப்படியே அவரை ஐட் டு ஐட் கான்டாக்டாக அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் வாங்க அப்படியே போய்ட்டு இந்த சொம்பத்துக்கு பக்கத்தில் நைட் ஸ்டாண்ட் இருக்கும், அதில் அப்படியே டொம்முன்னு வச்சுட்டு நீங்கள் வாங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்களா. ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறாரு, அவருக்கும் ஒரு மாதிரி ஆக்கூடாக இருக்குது. அப்படியே அவரை பார்த்துட்டு சரி என்ன காலெல்லாம் வந்து விழ மாட்டீங்களோ அப்படின்னு கேட்குறாரு. சீரியல் பார்த்து கெட்டு போய் கிடக்குறாரு அப்படின்னு. வாடி வந்து காலில் விழு, நான் உன்னோட புருஷன் டி வந்து ஆசிரியர் நிற்கவா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்றாரு. நீங்களா அவரோடையும் மறைச்சு அப்படியே அவரை பார்த்து ஒரு மறைக்கிறீங்க. ஏண்டா நீ வேணா என் காலில் வந்து விழுவா அப்படின்னு சொல்லிட்டு காலை நிட்டுங்களா, அவர் சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த நார்மல் லெவலுக்கு வந்துட்டீங்க. ஸோ பார்த்தா சடனாக அந்த வருஷம் 2 பேர் லைக் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருப்பீங்களா. அவர் டக்குனு உங்களை பார்த்துட்டு அழகாக இருக்க அப்படின்றாரு. ஏன் எத்தனை நாள் அழகா இல்லையோ, இல்லடி இன்னைக்கு இந்த சாரியில் அப்புறம் உன் கழுத்தில் நான் கட்டின தாலி இதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களே பார்த்துட்டு சொல்கிறாரா. நீங்கள் அப்படியே ஒரு ஐஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவரோடைய வேட்டி சட்டையில் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காரு. 2 பேரும் அப்படியே ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சரினா அப்படியே அவர் கிட்ட வராரு. உங்களுக்கா ஐயோ என்ன இப்படி கிட்ட வராது அப்படின்னு சொல்லி கிட்ட போகிறீங்களா, நான் திரும்பி கிட்ட வரேன், டே என்னடா பண்ணுற இல்லை அப்படி சொல்லி ஒரு மாதிரி அவனுக்கே ரியலைஸ் ஆகுது. அப்படியே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்த்து சொல்கிறான், பரவாயில்ல யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தெரியாத பாழங்கல்ல உழறதுக்கு பதிலாக தெரிஞ்ச கிணத்துலேயே விழுந்த மாதிரி இருக்குது உன்னை கல்யாணம் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொன்னான். உங்களுக்கு அப்படிங்க உனக்குலாம் பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம், நானே பாவம் பார்த்து ஆன்ட்டிக்காக தாண்டா உனக்கு ஓகே சொன்னேன், இல்லைனா சொல்லியிருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அவனா ஓ ஏன் எனக்கு என்ன குறைச்சல், நானும் இப்போ போய் நின்னா கூட சொடக்கப்பட்ட புதுண்டி, இப்போ கூட பொண்ணுங்க வந்து கியூவில் நிற்பாங்க. ஓ எல்லாம் நினப்பு தான் போ, உனக்குலாம் நான் கிடச்சதே பெருசு, இதில் வேறு இன்னும் சாருக்கு இந்த ஆசைலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த டேட் போயிருந்தேன் பார்த்தியா, நான் உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணேன். உண்மையாக இப்போ தான் தோணுச்சு லைஃப்பில் நான் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னுட்டு. அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சின்ன வயசுலேருந்தே இல்லை ஒன்றா பண்ணிட்டோமா, நீ இல்லாமல் ஒரு மாதிரி எனக்கு அந்த 2 நாள் தாண்டி 2 நாள் எனக்கு அப்படி இருந்துச்சு. உங்ககிட்ட பேசாமல் உன்னை சண்டை வாங்காமல் அது ஒரு மாதிரி ஃபீல் தெரியுமா, ஒரு மாதிரி. அப்போ எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, திடீர்னு நீ கல்யாணம் பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு போயிட்டா நான் உன்ட்ட ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி அந்த பாண்டிங் நமக்குள்ளே இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசினாங்களா. நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு வேளை எனக்கு மேலே ஃபீலிங்ஸ் தான் இருக்குமோ, அது ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது, ஆனால் நீ இல்லாமல் என்னால் சுத்தமாக இருக்க முடியாது அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் போய் அவரை பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக உங்களுக்குமே அப்படி தான் இருந்திருக்கும். உண்மையை தாண்டி சொல்கிறேன், நீ இல்லாமல் என்னால் ஒரு நாள் இல்லை ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என்னடா படம் பார்த்துட்டு இருந்தியா, இப்படி டைலாக்காக விட்டுட்டுருக்க அப்படின்றீங்க. லூசு உண்மையை தாண்டி சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அப்படி கிட்ட வராரா. என்ன அப்படின்றீங்க. இன்னைக்கு என்ன நாள், என்ன நாள்னா சொல்லடி என்ன நாள், கல்யாண நாள். இன்னைக்கு என்ன நைட், சின்ன அடி வாங்க போகிறேன், ஒழுங்காக எட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று பிடிச்சி தள்ளி விட்டுருக்கீங்க. வேணாம் லூஸ் மாதிரி எதனா பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. ஓ வேணாமா போ, எங்கள் பாட்டி ரூமெல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க, வேஸ்ட் ஆகிடும் தானே லூஸ், ரூமு வேஸ்ட் அதுக்கு இப்போ இது பண்ணணுமா உனக்கு. ஆமாம் இப்போ நான் வந்து அவனோட புருஷன் ஆகிட்டேங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்லாங்கே வேறு மாதிரி போகுது. ஆமாம் உனக்கு கேள்விப்பட்டேன் உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேள்விப்பட்டேன், உங்கள் அம்மா தான் சொன்னாங்க அவங்க கூட டேட் போயிருந்தில்ல, எது கேட்டாலும் என்னையும் கம்பேர் பண்ணிங்களாமே மேடம், இதை என்கிட்ட சொல்லவே இல்லை. அது ஷோ எங்கள் அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே அவர் பார்க்குறீங்க. அப்போ இருக்குது என்ன இருக்குது, ஃபீலிங்ஸ் 2 பேருக்கும் இருக்குல்ல. சரி அது ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது, அது அது எதுவும் இல்லை ஃபீலிங்ஸில். ஓ அப்போ உனக்கு தெரியும் அது ஃபீலிங்ஸ் தானே. அதெல்லாம் தெரியும், நான் அது ஃபீலிங்ஸ் இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ப்ரூவ் பண்ணவா அது ஃபீலிங்ஸ் தானே அப்படின்னு சொல்லி இன்னும் கிட்ட வராரு. அடிச்சுட்டு தள்ளியே இல்லைடா அப்படி சொல்கிறீங்க. நான் ப்ரூவ் பண்ணவா அது ஃபீலிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வராரு. ஜிமின்னு வேண்டாம் ஒழுங்காக தள்ளி போ அப்படி சொல்லி என்னுடைய கொஞ்சம் பின்னாடி போகிறீங்களா. அப்படியே அவரோட 2 ஹேண்ட்ஸும் 2 சைடு வச்சுட்டு உங்களை ட்ராப் பண்ண மாதிரி அப்படியே கிட்ட வராரு. வேணான்னு வாய் மட்டும் தான் சொல்லுது, உன் கண்ணு அப்படி சொல்லலையே. டே லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதா எட்டு போடா அப்படி சொல்லி பிடிச்சி தள்ளிவிட பார்க்குறீங்க. அவர் இன்னும் அப்படியே க்ளோஸாக தான் வந்துட்டுருக்காரு. இவன் பார்க்குற பாரு இது நிசாரிக்கு ஐயோ அப்படி சொல்லி அவனே ஒரு மாதிரி பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ப்ளஷ் ஆகுது ஒரு மாதிரி. நான் இப்போவே சொல்லு, கண்ணை பார்த்து சொல்லு, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, இப்போவே சொல்லு. என்னால் உனக்கு எந்த ஃபீலிங்ஸ் சொல்ல, நீ அந்த ராகுல் கூட டேட் போகிறப்ப என்னை பற்றி யோசிக்கவே மட்டும் சொல்லு, நான் இப்போவே ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படி சொல்லி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உண்மையை சொல்லி அப்படி சொல்கிறாரு. நீங்களும் என்னென்ன இருந்தாலும் தானே உண்மை, நீங்கள் என்ன தான் வந்து யார் கூட போனாலும் சரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஜிமின் தான் எதிர்பார்ப்பீங்க. இவனை பார்க்குறீங்க
எனக்கு வந்து புரிஞ்சிச்சு நீங்கள் சொல்ல போகிறது இல்லைன்ட்டு. தலைவன் டேரெக்டாக வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்படியே க்ளோஸாக வந்து அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்புறம் என்ன, உங்களுக்கு வேறு நடக்க வேண்டியதெல்லாம் நல்ல காரியங்களும் நடந்து விட்டது, லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இதோட இந்த ஒன் ஷாட்டை சுபம் போட்டுட்டு முடிக்கிறேன். கலாட்டா கல்யாணம் எப்பயோ உங்கள் 2 பேரோட அம்மா பிளான் பண்ணி உங்கள் 2 பேர் வாழ்க்கையில் ஒளிகை ஏற்றி வச்சிட்டாங்க. ஸோ தட்ஸ் ஆல். ஹாப்பி எண்டிங். டடா பாபா.